முருகன்னா நமக்கு எப்படி ஞாபகம் வரும்? கையில வேல், பக்கத்துல மயில், இப்படித்தானே பார்த்துருப்போம். ஆனா இடுப்புல கத்தி, கால்ல ஷூ, அதாவது காலணி, அப்புறம் போர் வீரர்கள் போடுற கம்பீரமான வீரத்தண்டையோட ஒரு முருகன் இருக்காருன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க. நம்ம ஊர் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்கிற புத்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தான் இந்த அபூர்வமான முருகனை நாம் பார்க்க முடியும். இந்த கோயிலுக்கு பின்னாடி கூஸ்பம்ப்ஸ் வர்ற மாதிரி ஒரு கதை இருக்குது. பல வருஷத்துக்கு முன்னாடி நாகாசுரன் அப்படின்னு ஒரு கொள்ளையன் அந்த ஏரியா மக்களை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். அவனோட அட்டகாசத்தை தாங்க முடியாத மன்னர் முருகன் கிட்ட போய் மனமுருகி வேண்டிக்கிட்டாரு. அப்போ அந்த கொள்ளையனை தடுக்க ஒரு யங் பையன் என்ட்ரி கொடுத்தான். காலில் வீரத்தண்டை, கையில் கத்தியோட வந்த அந்த இளைஞன், டேய் தப்பு பண்ற திருந்திடு அப்படின்னு நாகாசுரனுக்கு வார்னிங் கொடுத்தான். நம்ம முருகன் கருணை கடல் ஆச்சே, திருந்த ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனா அந்த அரக்கன் கேட்காம திமிரா சண்டைக்கு வர அவனை அங்கேயே வீழ்த்தினாரு அந்த இளைஞன். அந்த இளைஞன் வேற யாரும் இல்லை, சாட்சாத் நம்ம முருகப்பெருமான் தான் அப்படின்னு தெரிஞ்சதும் மன்னர் கட்டின கோயில் தான் இது. இளைஞனா வந்ததால இதுக்கு குமார கோயில்னு பேரு. ஆரம்பத்துல இந்த முருகன் கையில வில்லோட ரொம்ப உக்கிரமா இருந்தாராம். அப்புறம் திருமலை நாயக்கர் காலத்துல தான் சாந்தப்படுத்துறதுக்காக வள்ளி தெய்வானையை பிரதிஷ்டை பண்ணி வில்லுக்கு பதிலாக கையில வேல் கொடுத்துருக்காங்க. இங்க இன்னொரு பெரிய ஆச்சரியம் இருக்கு, அதுதான் அகத்திய லிங்கம். சாதாரணமா சிவலிங்கம்னா கீழே ஆவுடையார் இருக்கும்ல, ஆனா இங்க அது இல்லாம வெறும் பானம் மட்டும்தான் இருக்கும். இதுல சிவன், விஷ்ணு, பிரம்மா 3 பேருமே ஒன்னா இருக்காங்கன்னு ஒரு ஐதீகம். உங்களுக்கு ரொம்ப பயந்த சுபாவம் இல்ல மனக்குழப்பம் இருந்தா இங்க வந்து வேண்டிட்டு போங்க, கண்டிப்பா ஒரு தெளிவு கிடைக்கும். நினைச்சது நடந்ததும் முருகனுக்கு பாலாபிஷேகம் செஞ்சு வஸ்திரம் சாத்துறது இங்க வழக்கம். இந்த கோயில் காலையில 6லிருந்து 11 மணி வரைக்கும், அப்புறம் சாயங்காலம் 5லிருந்து இரவு 7 மணி வரைக்கும் திறந்திருக்கும். உசிலம்பட்டி பக்கம் போனா கண்டிப்பா ஒரு விசிட்